போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிரான சர்வதேச தினம் இன்றாகும். அதற்கிணைவாக முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. பாத யாத்திரை ஒன்று இன்று முற்பகல் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர்களான ஆனந்த விஜயபால, சரோஜா சாவித்ரி பால்ராஜ், பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபையின் தலைவரும் ஜனாதிபதி செயலாளருமான கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க ஆகியோர் தலைமையில் பாத யாத்திரை ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரிய, பாதுகாப்பு பிரிவு பிரதானிகள், அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்டோர் அதன் போது இணைந்திருந்தனர். பாத யாத்திரை கொழும்பு சைத்திய வீதியில் ஆரம்பமாகி கொள்ளுப்பட்டி சந்தியில் நிறைவடைந்தது. போதையற்ற தேசத்துக்காக அபிமானமிக்க பயணம் என்னும் தொனிப்பொருளில் இந்த பாத யாத்திரை இடம்பெற்றது. துண்டு பிரசுரங்களை விநியோகித்தல், ஸ்டிக்கர் ஒட்டுதல், முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்பாட்டு காரியாலயம் மற்றும் ஊடக மத்திய நிலையம் திறக்கப்பட்டு இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றது. கொழும்பில் இடம்பெற்ற பிரதான பாத யாத்திரைக்கு இணைவாக நாடு முழுவதும் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிரான செயல்பாடுகளும் இடம்பெற்றன.